வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் கிருத்திகாவோட படம்னும்போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஐ எம் ஷுவர் எனக்கு கிருத்திகாவோட க்ரோத் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் கமல் சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம் ஐஐடியில். அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ஐ எம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இயக்குனருங்கும் போது அதில் பெண்ணு ஆண் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அதே யூனோ சேலஞ்சஸ் தான், அதே என்ன சொல்கிறது பயணம்தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, அவங்க பர்சனலாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு சொல்லுவாங்க, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க ஸ்டேட் கெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் க்ளீனாக இருக்கா, பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் க்ளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச்சை ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எங்களை செட்டில் நடத்துறது விதமாக இருக்கட்டும், அவங்க சூப்பர் கூல். ஏன்னா நான் அப்படி கிடையாது, செட்டில் நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர். அதனால் எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I really enjoyed working in this film. It's a small role I did, but ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யா மாலை வணக்கம். ரொம்ப அழகான டைட்டில். என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில், காதலிக்க நேரமில்லை. ஸ்ரீதர் சார் என்னுடைய ஆதர்சமான ஒரு டைரக்டர். அனுபவம் புதுமை இன்றைக்கி வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்குது. கிருத்திகா எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலர் நித்யா மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும், ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see this மூவி. இந்த மாலை உங்களுக்கு வாழ்த்துக்காக வந்திருக்கேன். பர்டிகுலர் ரஹ்மான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எந்த மேடையிலையுமே பார்த்ததில்லை. அன்றைக்கி பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு, வினய் எல்லாருமே. ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீமு. வினய் இருந்தாலும் ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டம் மோஸ்ட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட 3வது படம், 4வது படம் காதலிக்க நேரமில்லை. படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். தேங்க்யூ. இது கேள்வி பேர் சொல்லுவீங்க. இது காதலிக்க நேரம் அது நம்ம லைஃபோட கலந்தது தானே. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. இப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு டைம் தான் இது. நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் ராஜாப்பா. நான் காதலிக்க நேரம் இல்லையில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படம் ஒரு வெரி ப்ரோக்ரெசிவான ஒரு லவ் ஃபிலிம். அண்ட் இதில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன். பெரிய ஆக்டர்ஸ், பெரிய டிரெக்டர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் ஃபிலிம் ரெட் ஜெயண்டோட படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எல்லோரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த அதாவது புத்தாண்டுலேயே பொங்கல் ரிலீஸில் நான் வந்து ஒரு படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆக்டராக அதை சொல்லிக்கணும். அண்ட் ரெட் ஜெயிண்டோட நண்பண்டா அப்படிங்கிற படம் எல்லாருக்கும் ஞாபகம் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் தே ப்ரொடியூஸ். கரெக்டாக இல்லையா தெரியல. அதில் நான் இருந்தேன். அண்ட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தே ஹவ் பீன் வெரி கைண்ட் டு மீ. ஸோ நான் அந்த டைமில் வந்து வளர்ந்து வந்த என்னோட கடந்து வந்த பாதை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான ஸ்பேஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஐ டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். அண்ட் எனக்கு வந்து நான் ரொம்ப எப்போயுமே இந்த ஃபீமேல் டைரக்டர்ஸ் பற்றி கேட்டாங்க. எனக்கு ஃபீமேல் டைரக்டர்ஸ்லாம் நான் ரொம்ப லக்கியாக இருந்திருக்கேன். ஏன்னா லக்ஷ்மி மேமோட ஆரி ஓகே பேபி, சூரரை போற்று, பாவக்கதைகள், அடுத்து இப்போ வந்து கிருத்திகா மேம், இது இவங்க எல்லாத்தையுமே காமனாலிட்டி. நான் வந்து ஆண் டைரக்டர்ஸ் பெண் டைரக்டர்ஸ்னு நான் கண்டிப்பாக பிரித்து தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக மேல் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் இருந்தாலும் ஃபீமேல் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நான் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறது, இன்க்ளூடிங் கிருத்திகா மேம் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கிறதோட என்னென்னா ப்ராசஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி முன்னாடியே இந்த சீன் பேப்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கே நம்மளை பார்த்துக்கிற விதம், நமக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு லேடியாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் நம்ம ஷேர் பண்ணக்கூடியது, ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்சஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல லக்ஷ்மி மேமும் சுதா கொங்கரா மேமும் எந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த ஒரு சப்போர்ட் கிடச்சிது. ஸோ பேப்பர் ராக்கெட் நான் வந்து இது பார்த்ததில்ல அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி. பட் ஆனால் பேப்பர் ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹர். அது இந்த படத்தில் எனக்கு வந்து நனவாச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அஃப்கோர்ஸ் கோமாளிக்கு அப்புறம் ஜெயம் ரவி சாரோட, ஓகே கண்மணிக்கு அப்புறம் நித்யா மேனன் மேமோட, இந்த மாதிரி ஆரி ஓகே பேபிக்கு அப்புறம் லக்ஷ்மி மேமோட, மனோஜ் சார். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபன் என்வாயர்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் காதலிக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் இட். அண்ட் ஐம் ஷுர் இந்த பொங்கலுக்கு வர பல படங்கள் வருது, எல்லாமே நல்லா போனோம். இதுதான் வந்து ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி ஐ திங்க் 10 படங்கள் வரப்போகுது. ரொம்ப இட்ஸ் இன் அ வெரி ஹெல்தி பொசிஷன் ரைட் நோ. அந்த மாதிரி வந்து நம்ம படமும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்து ஃபார் நாட் ஒன்லி மீ பட் த காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் திஸ் அ வெரி ஸ்பெஷல் அக்கேஷன். தேங்க்யூ. எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. நீங்கள் யூத்தை கேட்குறீங்கன்னா எனக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாது. அதனால் ஒரு இன்னசென்ட் ஆக்டர், ஒரு இன்னசென்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே இவ்வளோ நாள் மூவ் பண்ணுறது. இப்போ இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்? இதில் வந்து நான் இன்னசென்ட்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு மிஸ்சீவஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், என் கேரக்டர் என்னென்னா நித்யா மேனன் அவங்களோட சித்தி கேரக்டர் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு வகையான ஒரு மிஸ்சீஃப் இருக்கும், ஒரு நாட்டினஸ் இருக்கும். அவங்களோட இருக்கிற அந்த காம்பினேஷன் சீக்வன்சஸ் நல்லா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஹாய், நான் கிருத்திகா நெல்சன், பாடலாசிரியர். இந்த படத்தில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரொமான்ஸ் படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு சான்ஸ் ஆச்சு. ஸோ அண்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இதில் ஒரு நியூ ஏஜ் மாம் பாடுற மாதிரி, ஒரு நியூ ஏஜ் மாம் அவங்க பிறக்க ஒரு குழந்தைய பற்றி பாடுற மாதிரி ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு சாங் எழுதியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். என்னோட தமிழ் அவ்வளோ கரெக்டாக இல்லை, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்தில் நடிச்சதில்லை. நான் இப்போ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடச்சிருக்கேன் எனக்கு. வேறு எதுவும் இல்லை, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக மாமன்னன்ங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கு. இந்த மாதிரி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் கூட மாமன்னன் படத்தில் நடிச்சிருக்கு. இப்போது இந்த மினிஸ்டரோட ஒய்ஃபு டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். தமிழில் வேறு எந்த ஆர்டிஸ்டாவது அப்படி 3 சான்ஸ் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. இதுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்ன கேரளாவில் இருந்து கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு. படம் நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும். காதலிக்க நேரமில்லை படைப்பிடிப்பு குழுவினருக்கும் அதில் நடிச்சிருக்கிற நித்யா மேனன், ஜெயம் ரவி அண்ட் இயக்குனர் கிருத்திகா ஸ்டாலின் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செஞ்சிருக்கிறவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். And I wish the film great success and the audio launch to be a spectacular success. Thank you. ஒன்றும் இல்லை சார், I just வெற்றி சொன்னார், so I went and acted. That's about all. But I enjoy cinema. More importantly, இசை I love.
and AR is doing Isai. I wish Kadhalika Neramillai's Isai to be a major blockbuster. வந்திருக்க எல்லாரும் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தோட கேமராமேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஹாவ் அ கிரேட் 2025. மிஷ்கின் சாருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறேன். அண்ட் அவரோட படம் ட்ரெயின் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குட் லக் டு ஹிம். ஸ்டோரி தெரியும், பிரமாணமாக இருக்குது. பட் இந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வர சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. சொன்ன ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு அண்ட் 2 கேரக்டர்ஸோட சாய்ஸ் கொடுத்தாங்க. நான் இது சூஸ் பண்ணேன். நான் இன்ன வரைக்கும் என் கெரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணல. ஐ ஹோப் யூ லைக் இட். ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஜேஎம் ரவி அண்ட் ஹீரோயின் நித்யா மேனன் அவர் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. வி ஷாட் இன் சென்னை, அப்புறம் பெங்களூரில் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலி பார்ட்டி. அதுக்கு மேலே யோகி பாபு சார் அண்ட் லால் சார், ஸோ டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, எனர்ஜி உங்களுக்கு படத்தில் தெரியுது. அண்ட் நேச்சுரலி ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல, இன்டெரக்டாக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அவர் கூட. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ, கேவ் மேக் படத்தோட டிஓபி நம்ம கூடவே தான் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியான ஆள். we had a great time shooting the movie. So all the energies to this movie and hope you enjoy the movie. Thank you. இது எனக்கு யார் கொடுத்தாங்க, gift கொடுத்தாங்க. So thank you for that. அதுக்காக இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸாக வந்துருக்கு. ஸோ எனக்கு என்ன ரோல் வந்தாலும் ஐ கிவ் மை பெஸ்ட். ஸோ திஸ் மூவி ஆல்சோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். No comments. என் பேர் டிஜே பானு. நான் ஆக்சுவலி பாம்பேல இருக்கேன் சாதாரணமாக. ஸோ நிறைய அப்படியா? ஓகே, ஹலோ. என் பேர் டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடர்ன் லவ் சென்னை இமைகள் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட், அவங்க கூட இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். அதான் அது வேறு திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். இது நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேல இருக்கும்போது, இல்லைன்னா முன்னாடி ராய்ப்பூரில் இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பற்றி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் சினிமாவில் வந்த முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பற்றி என்ன சொல்லலாம், அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவர் பண்ணுவார் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே. ரொம்ப வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ரஹ்மான் சாரோட இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நேற்று கூட ஒரு பிறந்தநாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர். அவரோட இசையோட இணையது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன். கிருத்திகா உதயநிதி மேம், அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தவங்க. அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க விதம் வந்து ஒரு பெரிய காரணம். அண்ட் ரெட் ஜெயண்ட், ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல. அவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நிறைய தெரியும்.